எல்லாருக்கும் வணக்கம். இப்போலாம் அடிக்கடி நம்ம ஏதாச்சும் ஒரு காணொளி போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் சமூக வலைதள அரசாங்கமாக மாறி இருக்கனால, நம்மளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சில வரலாற்று செய்திகளை சொல்வதற்காக, அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நம்ம வந்து சமூக வலைதளத்தில் தான் இதை பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்ன விஷயம் கூட நான் பதிவு பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ புதுசாக அமைஞ்சிருக்க அமைச்சரவையில் ஆதிதிராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்த அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கியிருக்கிறாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட, நம்ம பாராட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து விஜய் அண்ணன் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நெட்டிசன்கள், நண்பீஸ், அரசியல் விழிப்புணர்வு இல்லாத இளைய தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது உண்மை இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்லணும் இல்லையா? கடந்த 2021 திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கோவிட் செழியன் அவர்கள் வந்து ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி 1971 அமைச்சராக சத்தியவாணி முத்து அவர்களை கலைஞர் அறிவித்தார். அவர்களும் ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். 1989 சுந்தரம் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. அவர்களும் ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். 2006 அண்ணன் பருதி இளம்பழுதி, 2021 அண்ணன் கோவிட் செழியன் அவர்கள், ஏன் இதெல்லாம் விடுங்க, இந்தியாவுக்கே மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் ராசா அவர்களை மத்திய அமைச்சர் பொறுப்பில் அமர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதே மாதிரி அதிமுக அரசுலையும் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அம்மா பண்ணியிருக்கிறாங்க. ஐயா தனபால் அவர்களை சபாநாயகராக ஆக்குனாங்க. இது மாதிரி நிறையா திட்டங்களை அதிமுக கடந்த காலங்களில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறோம், திரும்ப சொல்கிறோம், எல்லாத்தையுமே விஜய் அண்ணன் தான் புதுசாக பண்ணுற மாதிரி நீங்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது முடிஞ்சால் மக்களுக்கு புதுசாக பண்ணுங்கள். வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.